Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 69வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் என்னைக்குன்னு பார்த்தோம்னா மே 19ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. இதே பர்டிகுலர் டேட்ல ரெண்டு மேட்ச் நடக்கிறதுக்கு. மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கும் ஒரு மேட்சும் வந்து நடக்கிறது. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமார் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்தோம்னா பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம ரிப்போர்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேன்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியம் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்த நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலையா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க பே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு மற்ற ஆப்ல நீங்க பிளே பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5,448 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 302 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுங்க மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ் 11ல. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி அங்கே ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒரு ரூபா கூட அவங்க வந்து பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ல இருக்குதுங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க பிளே பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1 ஆப்ஷன் இருக்கு. பட் அதர் ஆப்ஷன் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவே மூலியமா நீங்க ஒரு நாள் 2 டீம் வந்து பிளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இமெயில் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா அப்படிங்கிற டீட்ல பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், சன்வீர் சிங், அப்துல் சமாத், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நடராஜன். அடுத்த இதுல வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா உனாட்கட் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்து இருக்காரு. பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் சிகர் தவான், பிரட்சிமரன் சிங், ரியா ராசவ், சசாந்த் சிங், ஜிதேஷ் சர்மா அண்ட் அஸ்தோஷ் சர்மா, ஹர்பிட் பார், அக்சர் பட்டேல், ராகுல் ஷகார், நாதன் ஏல்ஸ், கவரப்பா அண்ட் அதர்வால் டைட் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து மேட்ச்ல வந்து இருக்காருங்க. பார்த்தா ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 107 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 13 மேட்ச் பிளே பண்ணி 258 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்ணிட்டாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இப்ப அடுத்த பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 32 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒர்ஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 261 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுல 2 இன்னிங்ஸுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட்ல தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப லாஸ்ட் அந்த மேட்ச்ல 3 மேட்ச்ல வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 64 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 64 ரன் வந்து
அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பார்த்தோம்னா 4 மேட்சை ப்ளே பண்ணி 103 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு 76 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 to 25+ ரன் வந்து ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. அது ஹென்ரிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 11 மேட்சுக்கு 393 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வெனுல 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸுமே பேட் பண்ற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி விக்கெட் விழுந்திருக்காரு. அதுக்கு மேலே இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ அடுத்ததான் சபாஸ் அகமது பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 6 மேட்சை ப்ளே பண்ணி 44 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடல ரெண்டுலுமே ரொம்ப ஓஸ்டான இருக்கிறதா வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஹெட்வர்ட்ல. ஸோ வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை ப்ளே பண்ணி 58 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பேட்டிங் எல்லாம் ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தாலும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அடுத்ததா அப்துல் சமாத் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்சை ப்ளே பண்ணி 41 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்சை ப்ளே பண்ணி 109 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து டாப் ஆர்ல ஏரியா விக்கெட் விழுந்துரும். அப்துல் சமாத் வந்து பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்சை ப்ளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பிளஸ் 21 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்ல சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 9 மேட்சை ப்ளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங்ல ஒரு 39 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு வெனுல. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தாலும் மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 50+ 20+ ரன் வரையும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததா சன்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுல 1 மேட்ச் தான் ப்ளே பண்ணிக்காரு. பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ரீசெண்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த 2 மேட்ச்ல பெருசா எந்த ஒரு ரன்னும் எடுக்கலைங்க. ஓகே, அடுத்த புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 20 மேட்சை ப்ளே பண்ணி 29 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 15 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஹெட்வர்ட்ல 2 இன்னிங்ஸுமே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பார்த்தோம்னா 50 மேட்சை ப்ளே பண்ணி 50 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 27 மேட்சுக்கு 27 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 22 மேட்சுக்கு 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் வெனுல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட், அதிகம் ரேரா 1 விக்கெட் மஸ்ட் எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததா நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்சை ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 மேட்சை ப்ளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு வெனுல. ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல 2 அல்லது 3 விக்கெட் மஸ்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறத மேட்சுக்கு பதிவு பண்ணியிருக்காருங்க. ஜெயதேவ் உனாட்கட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 13 மேட்சை ப்ளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேரான விக்கெட் ஆப்ஷன் தான் வந்து இருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்சை ப்ளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா வெனுல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் யாஸ்காந்த பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அடுத்ததான் பஞ்சாப் கிங்ஸோட பேர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இதுல பிரெட்சிமிரன்சிங் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்சை ப்ளே பண்ணி 45 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு.
வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்சை ப்ளே பண்ணி 16 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் ஓஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. இங்க பார்த்ததா சிகர் தவானை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 34ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 12 மேட்சுக்கு 378ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ஹெட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு சிகர் தவானுக்கு. வேணும் எடுத்தீங்கன்னா 37 மேட்சை ப்ளே பண்ணி 37ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. 48 மேட்சை ப்ளே பண்ணி 1513ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த வெனுவில் ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல பெரிய ஸ்கோர் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல மினிமம் 25+ ரனுக்கு மேலதான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே இப்போ அடுத்த வந்து ராசாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனுவில் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சை ப்ளே பண்ணி ஒரே 57 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 25+ ரன் மஸ்ட் அடிச்சிடறாருங்க. அடுத்ததா சசான் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 46ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரெக்கார்ட் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு எதாவது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் ஏர்ல விக்கெட் வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்லாம் மேட்சுக்கு 25+ ரன்னுங்கிறத மஸ்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்ததா ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 4 மேட்ச் ப்ளே பண்ணி 53ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல 2 இன்னிங்ஸுமே சேர்த்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டா இருக்கு ஹெட் வெயிட்ல. வெனுலையும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு ஜிதேஷ் சர்மா. இப்போ அடுத்த அஸ்தோ சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 33 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் தான் அந்த ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. வெனுல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அடுத்த ஹபிட் பாரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 4 மேட்சை ப்ளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த விக்கெட்டும் இல்லை. ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க, ஒரு ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. அடுத்த ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 13 மேட்சை ப்ளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 31 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்டோட பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெளுன்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 5 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெளுல ரொம்ப 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 ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்திருக்கு ஹர்ஷல் பட்டேலுக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஓகே இப்போ அடுத்ததா நாதன் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பெரிய எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. சரி ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்ததா ராகுல் சவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 7 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 7 மேட்சுக்கு 8 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 3 மேட்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ராகுல் சவரை பொறுத்த வரைக்கும் வெனுவில் செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாரு பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்ததா கவரப்பா பொறுத்த வரைக்கும் எட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் ஆடுறா 2 அல்லது 1 விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா அதர்வால் டைடை பொறுத்த வரைக்கும் எட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்மும் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா 2 டீமோட பிளேயருக்கு பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹர்பிட் பார்ட்டர் ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காரு. 6 பாலுக்கு 7 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அதே ஹர்ஷல் பட்டேல்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காரு. ராகுல் சஹர்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறையும், கவரப்பாக்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் வந்து விக்கெட் இருந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி ராகுல் சஹர் அண்ட் அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 40 இன்னிங்ஸ்ல 12 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா ஹென்ரிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 53 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மோஸ்ட்லி ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஹென்ரிச் கிளாசனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்டா மீடியம் பவுலர்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஓகே இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா பிரட்சிம்ரன் சிங்
பெட்ஸ் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இருந்திருக்காரு. நடராஜன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் அண்ட் பெட்ஸ் இன்னிங்ஸ்க்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பிரேஸ்டோ சபாஸ் அகமது கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இருந்திருக்காரு. பேட் கமின்ஸ்ட 16 இன்னிங்ஸ்ல 5 முறையும் புவனேஸ்வர் குமார்ட்ட 10 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இருந்திருக்காருங்க. அடுத்த ஜெயதேவ் உனாட்கட்ட 1 இன்னிங்ஸ்ல அந்த 1 முறையும் வந்து விக்கெட் இருந்திருக்காரு. இதுல மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜானி பிரேஸ்டோ அண்ட் உனாட்கர் அண்ட் ஜானி பிரேஸ்டோக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாரத ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்ட 14 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இருந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார்ட்ட 13 இன்னிங்ஸ்ல 3 முறையும் உனாட்கர்கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இருந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி பேட் கமின்ஸ் அண்ட் ஷிகர் தவானுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இருந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் இவங்க 2 பேரையும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க, ஒரு சேஃபா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சசாந்த் சிங், பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஷிகர் தவான் இவங்க 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிஸ்கா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.